basic design diagram and we have SLD. What does this mean by SLD? Single line diagram. The general arrangement diagram, plan, session, control room, architectural layout. So these are all the main diagram we can use for designing the substation. So first of all, after that we have supporting diagram layouts. Okay, structure layouts, earthman layout, civil layout, erection key diagram, lighting layout. Okay, and this is our SLD. SLD we know that this is for 220 kV SLD. For every component we have a symbol. Okay, this is the symbol of lightning arrestor. This is a symbol of CVD. CVD ஓட symbol இது வந்து பாத்தீங்கன்னா CT ஓட symbol. CT வந்து symbol. இது வந்து isolator symbol. This is your circuit breaker symbol. This is bus coupler. This is bus. Okay, இது main bus, இது transfer bus. ரெண்டு bus இருக்கும். இந்த லைன் போட்டுக்கல bus இது. Main bus, transfer bus. This is bus coupler. ரெண்டு bus couple பண்ண. ரெண்டு பஸ் கப்பல் பண்றதுனால இது பஸ் கப்பல் சொல்லுவாங்க. This is your main bus and this is transfer bus. இப்போ எதனா ஒரு பஸ் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஆர் எனி ரிப்பேர் ஒர்க் இருந்துச்சுன்னா அதர் பஸ் வந்து பவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்றது. ரெண்டு பஸ் வச்சுப்பாங்க. உனக்கு மெயின் பஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் பஸ் இருக்கும். ஒரு பஸ்ல என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இட் வில் பி நெக்ஸ்ட் பஸ் வில் பி காம்பன்சேட் தட். ஓகே, அட் த டைம் மெயின் பஸ்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஷிஃப்ட் பண்ணிட்டு the power will be continuously supplied to the customer. Okay, that's the purpose of this is a main first of all every substation design first step is we have to design the SLD design பண்ணனும். ஸோ நார்மலா இது வந்து ஒன்லி 220 kV மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. இதுக்கு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா we have ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வரும். புரியுதா? ஒரு சைடு மட்டும் தான் இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் ஒன் சைடு மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. 220 kV சைடு. This is your single line diagram. Single line diagram புரியுதுல்ல? 3 phase ஆக்சுவலா வந்து 3 phase. ஓகே, ஒரு லைன் போட்டுருக்காங்கல 3 phase RYB 3 phase இருக்கும். பட் இங்க வந்து ஒரே லைன்ல வந்து காமிச்சிருக்காங்க. தட்ஸ் கால்ட் சிங்கிள் லைன். ஒரே லைன்ல அந்த எல்லா எக்யூப்மெண்ட்டையும் காட்டுறது. இது சிங்கிள் லைன் டயக்ராம் சொல்லுவாங்க. And this is your general arrangement layout. இது கண்ட்ரோல் லேயர் சொல்லுவாங்க. இது வந்து சுவிட்சர் ஜெனரல் அந்த லேஅவுட் வந்து லேஅவுட் தெரியும்ல, லேஅவுட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பில்டிங் லேஅவுட்லாம் பார்த்துருப்பீங்களா? பில்டிங் லேஅவுட் பார்த்துருக்கீங்களா? வாட் இஸ் தட் பில்டிங் லேஅவுட்? எந்த இடத்துல எது வரப்போகுது? நீங்க அந்த எதனா லோன் வாங்கினா தெரியும். இந்த ஹவுஸ் லோன்லாம் வாங்கினீங்களா பில்டிங் லேஅவுட் போட்டிருப்பாங்க. கிச்சன் எங்க இருக்கணும், அப்புறம் பெட்ரூம் எங்க இருக்கணும், அப்புறம் வந்து ஹால் எங்க இருக்கணும், அதெல்லாம் ஒரு லேஅவுட் போடுவாங்க. அதான் டிசைன், அதான் லேஅவுட். அதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது 400 kV சைட், this is 220 kV சைட். ஓகே, இந்த லேஅவுட்ல இங்க வந்து கண்ட்ரோல் ரூம். ஓகே, this is control room and this is our some transformer some other purpose வச்சிருக்காங்க. 200 சைடு வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு. 400 kV சைடு we have switch சைடு வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு ஏரியா. 220 kV சைடு வந்து பாத்தீங்கன்னா we have less space. ஓகே, இது ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட் லேஅவுட். எந்த இடத்துல எந்தெந்த காம்பனன்ட் வர போகுதுன்றது தான் இங்க வந்து ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட் லேஅவுட். These are layout. எலக்ட்ரிக்கல் பிளான் சொல்லுவாங்க. பிளான் தெரியுதா? பிளான்னா டாப் வியூ தான் பிளான். ஹியர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் 220 kV சைடு மட்டும் காமிச்சிருக்காங்க. இங்க வந்து இது டிரான்ஸ்ஃபார்மர் இது டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து we taken is a லைன். ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு ஒரு சிம்பிள் வச்சிருப்பாங்க. ஓகே, இது டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒரு சைடு மட்டும் காமிச்சிருக்காங்க. ஓகே, and this are செஷன்னா என்ன ஆல்ரெடி சொல்லிருந்தேன். செஷன் வாட் இஸ் செக்ஷன் சொல்லுவாங்க. செக்ஷன் மீன்ஸ் சைடு வியூல வரும். இதுதான் சைடு வியூ. இங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே
இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா we have இங்க வந்து பாத்தீங்கன்னா we have wave trap, circuit breaker, CT, PT அப்படி லைனா வச்சிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் அடுத்து ரெண்டு பக்கமும் we have component. ஓகேவா? இது எப்படி சைடு எப்படி இருக்குன்னு we have to know. ஓகேவா? This is your section of the substation. Section. Okay. Control room layer. Control room தெரியும். Control roomனா என்ன? ஓகே எல்லா எக்யூப்மெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்றது தான் கண்ட்ரோல் ரூம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேடா சிஸ்டம் கண்ட்ரோல் ரூம்ல இருக்கும். வாட்ஸ் ஸ்கேடா சிஸ்டம்? வாட் இஸ் ஸ்கேடா? வாட் இஸ் ஸ்கேடா? சூப்பர்வைசரி கண்ட்ரோல் டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம். ஓகே, சூப்பர்வைசரி கண்ட்ரோல் டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம். ஸ்கேடா சிஸ்டம் ஆஸ் இந்த கண்ட்ரோல் ரூம். அது கண்டினியூஸா எக்யூப்மெண்ட்டை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். கண்ட்ரோல் ரூம்ல எங்க இருந்து சிக்னல் வரும்? anyone know that? From where we get the signal? கண்ட்ரோல் ரூம்க்கு எங்க சிக்னல் வரும்? எல்லா எக்யூப்மெண்ட்ல இருந்தா வரும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா சிடிபிடில இருந்தா எடுப்பாங்க. சிடி என்ன பண்ணும்? What's the purpose of CD? Current can be stepped down and given to the protection as well as measuring. ப்ரொடெக்ஷனுக்கும் கண்ட்ரோல் ரூமுக்கு போகும், மெஷரிங்க்கும் கண்ட்ரோல் ரூமுக்கு போகும். ஓகே, சிடி அங்க இருக்கும். அந்த இடத்துல இருந்து கேபிள் கண்ட்ரோல் ஒயர் வந்து பாத்தீங்கன்னா மெஷரிங் ஒயர் பிளஸ் ப்ரொடெக்ஷனுக்கு போகிற ஒயர் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூமுக்கு போகும். அந்த கண்ட்ரோல் ரூம்ல அந்த பர்டிகுலர் சிடியோட வேல்யூ எடுத்து they can continuously monitor. கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவல் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 400 ஆம்ஸ் இருக்கணும்னா அந்த 400 ஆம்ஸ் அந்த கண்ட்ரோல் ரூம்ல செக் பண்ணிட்டே இருப்பாங்க. 400 ஆம்ஸ்ல அதிகமான ஆச்சுன்னா அலார்ம் சவுண்ட் கொடுக்கறது, பஸர் ஆன் பண்றது, சர்க்யூட் பிரேக்கர் ஓபன் பண்றது, அதெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். புரியுதா? அதுதான் வந்து கண்ட்ரோல் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் பண்றது. ஸ்கேடா சிஸ்டம் இருக்கும், சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் கேன் பி அவைலபிள் இன் த கண்ட்ரோல் ரூம். இங்கே கண்ட்ரோல் ரூம்ல கண்டினியூஸா மாட்டிப்பாங்க. என்னென்ன கரண்ட், வோல்டேஜ், ஃப்ரீக்வன்சி, பவர், ரியல் பவர், ரியாக்டிவ் பவர், வேற என்ன மானிட்டர் பண்ணுவாங்க? அப்புறம் வந்து ஏன்னா ஷார்ட் சர்க்யூட் ஹை வோல்டேஜ் வந்துச்சுன்னா, லைட்டிங் வந்துச்சுன்னா அதெல்லாம் ப்ரொடெக்ட் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. ஓகே, அதெல்லாம் கண்ட்ரோல் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லாம் எக்யூப்மெண்ட் ஆன் ஆன் சர்க்யூட் பிரேக்கர் எப்போ ஆன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது எல்லாத்தையும். அது மட்டும் இல்லாம டேட்டா அக்விசிஷன்னா என்ன? சூப்பர்வைசரி கண்ட்ரோல். ஸ்கேடா சிஸ்டம் சொல்லாது, சூப்பர்வைசரி கண்ட்ரோல் ஆறு சூப்பர்வைசரி கண்ட்ரோல் சொல்லுவாங்க. சூப்பர்வைசரி கண்ட்ரோல் டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம். டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம் சொல்றாங்க. என்னது? சூப்பர்வைசரி கண்ட்ரோல்னா சூப்பர்வைசரா கண்ட்ரோல் பண்றது. டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம் சொல்றாங்க. என்னது? டேட்டா வந்து கண்டினியூஸா மானிட்டர் பண்றது, ஃபோர்காஸ்டிங் பண்றதுக்கு தேவையான டேட்டா வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். அது டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம். ஸ்கேடா சிஸ்டம் என்னன்னா சூப்பர்வைசரி கண்ட்ரோல், சூப்பர்வைசரி கண்ட்ரோல் இருக்கும். டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம். டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம்னா we have to continuously monitoring the data as well as store the data. எதுக்காக ஸ்டோர் பண்றோம் டேட்டாவை கண்ட்ரோல் ரூம்ல? ஏன்னா ஃபால்ட் எதனா அன்வான்ட் ப்ராப்ளம் வருதுன்னா அந்த டைம்ல எதனால வருதுன்னு சொல்ல டேட்டா மானிட்டர் பண்ணுவாங்க. ஃபியூச்சர்ல ஃபோர்காஸ்டிங் பண்றதுக்கு the data can be used. அந்த டேட்டா வச்சு நம்ம ஃபியூச்சர்ல ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ இப்படி இந்த இதே மாதிரி இந்த கரண்ட் வந்துச்சுன்னா எந்தெந்த எக்யூப்மெண்ட் ஃபால்ட் ஆகும், இப்போ இந்த கரண்ட் இந்த வோல்டேஜ் வந்துச்சுன்னா எந்தெந்த எக்யூப்மெண்ட் ஒர்க் ஆகாது, இந்த வோல்டேஜ் வந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வருது, அதெல்லாம் வந்து மானிட்டர் பண்றது தான் டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம். ஓகே, டேட்டா வந்து கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். பிளஸ் அது ஃபோர்காஸ்டிங் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஃபோர்காஸ்டிங் மீன்ஸ் வாட்? ஃபோர்காஸ்டிங் ஃபோர்காஸ்டிங் தானப்பா? வெதர் ஃபோர்காஸ்டிங் சொல்றேன். வாட் இஸ் தட்? என்னது? ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வரப்போறத முன்னாடியே சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்காஸ்டிங் சொல்லுவாங்க. அதை வந்து கரெக்டா நம்ம அக்யூரேட்டா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து ஏஐ நிறைய வந்துருச்சு ப்ரிடிக்ட் பண்றதுக்கு. அந்த டேட்டா கொடுத்தீங்கன்னா அதே ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கும் ஃபியூச்சர்ல என்ன வரப்போகுதுன்ட்டு. மேனுவல்ல வந்து ப்ரிடிக்ட் பண்ண கஷ்டம். டேட்டா மேனிபுலேட் பண்ணி இப்போ வந்து அரௌண்ட் 100 GB டேட்டா அப்படியே இருக்கும். ஓகே, டேட்டா ஒரு வருஷத்துக்கு ஒன்றா டேட்டாவே ரொம்ப அதிகமான ஸ்பேஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒன்றா டேட்டா எடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும்.
அது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐல கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி கொடுக்கும். அது நிறைய பைத்தான் ப்ரோக்ராமிங் இருக்கு, மேட்லாப் ப்ரோக்ராமிங் இருக்கு, சி ப்ரோக்ராமிங் எவ்ரி திங். அதில் என்ன அல்கார்தம்ல கொடுக்குறீங்களோ பேஸ்ட் ஆன் தட் இட் கிவ்ஸ் த அவுட்புட், ஃபோர்காஸ்ட் பண்ணி கொடுக்கும். புரிஞ்சுதா? அதுதான் வந்து கண்ட்ரோல் ரூம்ல வி ஹவ் ஏஐ வச்சிருப்பாங்க. அது ஃபீச்சரா இப்போ எதனா ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளத்தினால என்ன ஃபால்ட் வரும்னு சொல்லிட்டு பிஃபோர் கம்மிங் டு த ஃபால்ட் இட் கேன் டிடெக்ட். ஓகே, தட்ஸ் த ஃபோர்காஸ்ட் பண்றது. கண்ட்ரோல் ரூம்ல அது மெயின் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? கண்ட்ரோல் ரூம்ல ஆல் த எல்லா எக்யூப்மெண்ட்ஸ், சப்ஸ்டேஷன்ல இருக்க எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்ல இருந்தும் we get the supply, sorry, control wire as well as மெஷரிங் பண்றதுக்கு தேவையான கண்ட்ரோல் கேபிள்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும் கண்ட்ரோல் இதில். ஓகே, கண்ட்ரோல் ரூம் லேயர் அண்ட் திஸ் அனதர் கண்ட்ரோல் ரூம் லேயர். பேனல்லாம் வச்சிருக்காங்க. ஸ்ட்ரக்சர் லேயர்னா ஃப்ளோ, அது ஸ்ட்ரக்சர் இது எந்த இடத்துல எது டவர் வரணும் அப்படின்ட்டு. இல்லை டவர் இது. ஓகேவா? சரியா தெரியல. இதெல்லாம் டவர் எந்த இடத்துல வரணும் அப்படின்ட்டு. ஸ்ட்ரக்சர் தான் டவர்லாம் இருக்கும்ல, 220 kVனா டவர்லாம் வச்சிருப்பாங்க. டவர்ல தான் எல்லாமே இருக்கும். டவர் அப்புறம் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டவர்ல வச்சிருப்பாங்க. டவர் பெரிய ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ல வச்சிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் லேஅவுட். அது அந்த ஸ்ட்ரக்சர் லேஅவுட் எதுனா இட் கேன் பி விஸ்டாண்ட் ஆல் த ஃபோர்ஸ்லாம் விஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், மெக்கானிக்கல் ஃபோர்ஸஸ்லாம் வந்து விஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டவர். ஓகே, அதான் மெயினாக ஸ்ட்ரக்சர் லேஅவுட். அண்ட் எர்த்மா லேஅவுட்னா சொல்லியிருந்தாலும் நான் லேஅவுட் கிரிடா போட்டிருப்பாங்க, கிரீன் கலர்ல இருக்கு. இதான் வந்து எர்த்து மேட் சப்ஸ்டேஷன் இருக்குன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டா வி ஹவ் எர்த் மேட் லேஅவுட். ஸோ கிரிட் மாதிரி பண்ணுவாங்க. எல்லா எக்யூப்மெண்ட்டோட பாடியும் எடுத்து எர்த் பண்ணியிருப்பாங்க. எர்த்திங் அந்த லேஅவுட் அந்த எர்த் மேட்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஏன்னா அன்வான்ட் ஃபால்ட் எனி ஹை வோல்டேஜ் வருதுன்னா that time it can be withstand, that time that it can be sent to the ground. Okay, ground is send ஆயிடும். So that's the main purpose of earth mat. Earth mat இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் இருக்கு. எக்யூப்மெண்டோட பாடி வந்து எடுத்து எர்த் பண்ணியிருப்பாங்க. இதான் வந்து மேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதான் வந்து கண்ட்ரோல் ரூம் ஸ்ட்ரக்சர். இதுல வந்து இந்த இடத்துல வந்து 400 kV, இந்த பக்கம் 220 kV. ஓகேவா? 400 kV எக்யூப்மெண்ட்லாம் வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. எர்த்திங் எப்படிமா பண்ணுவாங்க? எர்த் மேட் போட்டுரும். நம்ம நார்மலா வீட்டில் எர்த்திங் எப்படி பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? என்னப்பா எர்த்திங் எப்படி பண்ணுவா அனிதா? பாத்துறீங்களா? பைப்பா? ஓகே, பைப்பு, ராட் எர்த்திங், நிறைய எர்த்திங் இருக்கு. பைப் வச்சு பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அதுல என்னன்னா எர்த் பண்றத பாத்துறீங்களா? அது என்னென்ன இதெல்லாம் போடுவாங்க. எர்த்திங்கோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும்? கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா? லோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. எர்த் பண்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வில் பி லோ. அதுக்கோசம் என்ன பண்ணுவாங்க? தண்ணி ஊற்றுவாங்க, சால்ட் போடுவாங்க, சாக்கோல்ஸ் போடுவாங்க. சாக்கோல்ஸ்லாம் தெரியல, நிலக்கரி கறி சொல்லுவாங்க, அது போடுவாங்க. இதெல்லாம் வந்து கண்டக்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சால்ட் வந்து கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். கோல் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் வந்து வேற என்ன, சாண்ட் போடுவாங்க. அது இல்லாம தண்ணி ஊற்றுவாங்க. நீங்க எர்த்திங் வந்து சரியா இல்லைன்னா என்ன பண்ணலாம், அந்த தண்ணி ரொம்ப ஊத்துனீங்கன்னா அது எர்த்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். தண்ணி ஊற்றுவாங்க பாத்துறீங்களா? தண்ணி ஊத்துனாங்கன்னா ஏன் தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? கண்டக்டன்ஸ் வந்து அதிகமாகும். எனக்கு வாட்டர் வந்து கண்டக்ட் பண்ணும். சால்ட் போட்டு தண்ணி ஊத்துனீங்கன்னா இட் வில் பி மோர் கண்டக்ஷன். எர்த்திங் வந்து அப்போ லெஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த பிளேஸ்ல. ஏன்னா பாடியில எதனா ஸ்டார்ட் ஆச்சுன்னா தட் வில் பி கம் டு த கிரவுண்ட். ஓகே, தட்ஸ் த பர்பஸ் ஆஃப் எர்த்திங். நம்ம ஹியூமனை அஃபெக்ட் பண்ணாம தட் கேன் பி கம் டு த கிரவுண்ட். அதே தான் இங்க வந்து ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும்
ஒரு ஒரு பாயிண்ட்ல இருந்தா என்ன வந்து பிட்டு போட்டிருப்பாங்க. பிட்டுனா தெரியும்ல, பிட் பிட்னா பள்ளம், தெரியல இது இங்கிலீஷ் பள்ளம் தானே, பிட்டு பள்ளம் தானே, தெரியாதா? பிட்டுனா தெரியாதா? பிட்டுல பிட்டுன்னு சொல்லுவாங்க, எர்த்து போன்ற இடத்த வந்து பிட்டுன்னு சொல்லுவாங்க, பிஐடி. பல்ல நோண்டிட்டு அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து ராடு மீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 1 மீட்டர் இருக்கும். அந்த மீட்டர் ராடு வந்து 1 மீட்டர் இருக்கும். அந்த மீட்டர் ராடை வந்து இன்சர்ட் பண்ணிட்டு அந்த ராட்ல இருந்து டேக்கன் டு த ஒன் ஒயர், ஒரு ஒயர் போகும் பாத்துறீங்களா? எர்த்திங்ல இருந்து ஒரு ஒயர் போகும். அது எங்க போகும்னா மீட்டர் இருக்குல்ல, நம்ம ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மீட்டர் இருக்கும். அந்த மீட்டர்ல எர்த்திங்க்குன்னு ஒரு டெர்மினல் கொடுத்துருப்பாங்க. அதுல கொடுத்துருப்பாங்க. அந்த அந்த எர்த்திங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஷாக்கெட் போட்டிருக்காங்கல்ல, நம்ம 3 பின் ஷாக்கெட் போடுறோம்ல, அது என்ன மீனிங்? 3 பின் ஷாக்கெட் தானே அது. 3 பின் ஷாக்கெட், 5 பின் ஷாக்கெட் இருக்கு. 3 பின் ஷாக்கெட்னா என்ன? 3 ஹோல்ஸ் இருக்கும். 5 பின் ஷாக்கெட்னா 5 ஹோல்ஸ் இருக்கும். 3 ஹோல்ஸ் இருந்தா என்னென்ன டெர்மினல்? அது பாசிட்டிவ், நெகட்டிவ், எர்த், கிரவுண்ட். அது கிரவுண்ட் எர்த் ஒண்ணுதான். 5 பின் ஷாக்கெட்னா ரெண்டு வந்து பாசிட்டிவ், 2 நெகட்டிவ், ஒன்னு வந்து கிரவுண்ட். ஸோ அந்த அந்த பாயிண்ட் எடுத்து அந்த எர்த் எங்க பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல கனெக்ட் பண்ணுவாங்க. புரியுதா? மெயினா அது மேல அது பெரிய பின் மாதிரி இருக்கும். அது அந்த ஷாக்கையில பார்த்தா தெரியும். அது மேல ஒரு பின் இருக்குல்ல, அந்த பின் எடுத்து எர்த் எங்க இருக்கும் அந்த கனெக்ட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா இப்ப பாடி இப்ப இங்க தொடர்றேன்னு வச்சுங்க, இங்க டச் பண்றேன்னு வச்சுங்களேன், இப்ப சப்ளை இப்ப எர்த்து கரெக்டா இருந்ததுன்னா, ஏன்னா ஷார்ட் ஆச்சுன்னா அது எர்த்துக்கு போயிடும். அப்படி டச் பண்ண சொல்ல, இப்ப நம்ம டச் பண்ண சொல்ல இது வழியா நம்ம பாடி வந்து ரவுண்ட் ஆகுது. அப்ப என்ன ஆகும்னா, இப்ப அந்த ரெசிஸ்டன்ஸோட நம்ம ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்ததுன்னு வச்சுங்க, அங்க போறது போல நம்ம உடம்பையா போகும். புரியுதா என்ன சொன்னேன்? அது அந்த பாயிண்ட்ல ரெசிஸ்டன்ஸோட நம்ம பாடி ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்ததுன்னா அந்த இடத்துல போறது போல நம்ம பாடியில போகும். அதனால எர்த்திங் பண்ணுவாங்க. எர்த்திங் பண்ணிட்டு அது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, மினிமம் வேல்யூ மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்லயும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிட்டு ஒரு பிட்டு வந்து அந்த ராட் இருக்கும். அந்த ராட்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அது வந்து எர்த்மேட்லயே கனெக்ட் பண்ணிருப்பாங்க. எர்த்மேட்ன்றது ஒண்ணும் கிடையாது, ஒரு கிரிட்டா we connected the rod that will be grounded in the 600 meter depthல வந்து பரி பண்ணிடுவாங்க. பரி பண்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட்ஸ் மீன் பரிட்னா என்னமா? 600 mmல கவனி, 600 mmல வந்து பரி பண்ணுவாங்க. எர்த்மேட் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட்ல பரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போடுவாங்க. தட் இஸ் யுவர் எர்த்மேட். இந்த சிவில் லேஅவுட் தான் ஃபவுண்டேஷன். எந்த இடத்துல என்னென்ன எக்யூப்மெண்ட் வரணுமோ அதெல்லாம் வந்து லேஅவுட் போடுறது சிவில் லேஅவுட். ஃபவுண்டேஷன் இதான் சிவில் லேஅவுட் வந்து ஃபவுண்டேஷன். எரெக்ஷன் கீ டயக்ராம் என்ன சொல்லியிருந்தேன்? So this is plan, this is section. Okay, இது பிளான். பிளான்ன்றது என்ன? டாப் வியூ. இது டாப் வியூ என்றது சைடு வியூ. இப்போ இதுல செஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கிளியரா தெரியும் எந்தெந்த எக்யூப்மெண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்காங்க. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஃபென்ஸ் வச்சிருப்பாங்க. இது லைட்னிங் அரஸ்டர், இது டவர். இது டவர். இங்க வந்து பாத்தீங்கன்னா வேவ் ட்ராப், சர்க்யூட் பிரேக்கர், ஐசோலேட்டர், அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு டிரான்ஸ்ஃபார்மர் போத் சைட். லிசன், நெக்ஸ்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா we understood the என்னென்ன எக்யூப்மெண்ட் எந்தெந்த பிளேஸ்ல இருக்கு, எந்த டிஸ்டன்ஸ்ல we have to place the equipment that can be understood பண்ணிக்கலாம். ஓகே, this is a டிரான்ஸ்ஃபார்மர்ல ரெண்டு பக்கம் இருக்கும். ஒன் வந்து 440 kV, இங்க 400 kV சைட், 220 kV சைட். இந்த பக்கம் வந்து 440 kV சைட்னா அதுக்கேற்ற மாதிரி
we have to design the equipment as well as distance change ஆகும். equipment distance change ஆகும். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 220 kV அப்படி பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற அரேஞ்ச்மெண்ட் வச்சிருப்பாங்க. திஸ் வாஸ் சைடு வியூ. சைடா பாக்குறது. ஆக்சுவலா நம்ம ஹியூமன் நின்று பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அதான் சைட் வியூ சொல்லுவாங்க. செக்ஷன் வியூ இது. எரெக்ஷன் கீ டயக்ராம்னா என்னன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க மேல ஒரு ஒயர் போகுதுல, இந்த ஒயருக்கும் இந்த எக்யூப்மெண்ட்டுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும். இப்போ இந்த எக்யூப்மெண்ட் டாப் லைவ் பாயிண்ட்டுக்கும் கிரவுண்டுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும். எரெக்ட் பண்றதுக்கு தேவையான கீ டயக்ராம் இதுதான் எரெக்ஷன் கீ டயக்ராம் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் எக்யூப்மெண்ட்டுக்கும் அடுத்த எக்யூப்மெண்ட்டுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும். லைவ் கண்டக்டர் இருக்கும் ஓவரேஜ் லைனுக்கும் கிரவுண்டுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஓவரேஜ் லைனுக்கும் பக்கத்துல இருக்க எக்யூப்மெண்ட்டுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும். அது கிளியரன்ஸ் டயக்ராம் சொல்லுவாங்க. கிளியரன்ஸ் டயக்ராம் எரெக்ஷன் கீ டயக்ராம் கிளியரன்ஸ் டயக்ராம் சொல்லுவாங்க. தட் இஸ் யுவர் எரெக்ஷன் கீ டயக்ராம்னா என்ன, எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஓகே, லைவ் கண்டக்டருக்கும் பக்கத்துல இருக்க எக்யூப்மெண்ட்டுக்கும் அப்புறம் லைவ் கண்டக்டருக்கும் கிரவுண்டுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும். அது கிளியரன்ஸ் இருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா எரெக்ஷன் கீ டயக்ராம் சொல்லியிருப்பாங்க. சரி, ஸோ இது நோட் பண்ணீங்க. லைட்டிங் டிசைன். ஸோ அதாவது பாத்தீங்கன்னா லைட்டிங்னா என்ன, what is lighting? Justin, what is lighting? மின்னலா? லைட்னிங் கேட்கல, லைட்டிங் வர லைட்னிங் தான் வந்து பாத்தீங்கன்னா மின்னல். லைட்டிங்னா லைட், டியூப் லைட்லாம் இருக்குல்ல, டியூப் லைட், ரோடு சைடு லைட்டு. ஸோ லைட்டிங் பாத்தீங்கன்னா ஓஎம்னா ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஓகே, ஓஎம்னா ஓஎன்என் எம்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். Adequate lighting is necessary for safety of working professional and operation and maintenance activities. Why lighting is important for operation and maintenance? Operation என்ன, ஆப்ரேஷன் ஏன்னா பெர்ஃபார்ம் பண்றது. ஓகே, நம்மளா ஒரு சப்ஸ்டேஷன் இருக்குன்னா லைட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்ரேஷன் ஒர்க் ஆகிறதுக்கும் பிளஸ் மெயின்டெனன்ஸுக்கும் லைட்டிங். இப்போ நைட் டைம்ல என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னா லைட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனால தான் ஓ அண்ட் எம் கொடுத்துருப்பாங்க. ஓன்னா ஆப்ரேஷன், எம்னா மெயின்டெனன்ஸ். ஓகே, ஆப்ரேஷன் ஒர்க் பண்றதுக்கும் மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கும் we have necessary for lighting necessary. Lumination level என்ன, ஆக்சுவலா லைட்டிங் வந்து யூனிட் வந்து பாத்தீங்கன்னா லூமன் லக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லக்ஸ் தான் யூனிட். ஓகே, அது ஒவ்வொரு பிளேஸுக்கும் ஒரு லக்ஸ் லெவல் இருக்கும். ஓகே, கண்ட்ரோல் அண்ட் ரிலே பேனல் ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா 350 லக்ஸ் இருக்கும். அதோட ஃப்ளோர் லெவல்னா கிரவுண்ட் லெவல். கண்ட்ரோல் அண்ட் ரிலே பேனல் ஏரியா வந்து 350 லக்ஸ் இருக்கும். அண்ட் டெஸ்ட் லெபார்டரி வந்து 300 லக்ஸ். லக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெளிச்சம் வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த நம்ம டாப்ல பாத்தீங்கன்னா லக்ஸ் என்ன இருக்கும், அந்த லக்ஸ் வந்து கீழே வர குறைஞ்சிட்டே வரும். புரியுதா? இப்ப இந்த லைட்டு கிட்ட லக்ஸ் எடுத்தீங்கன்னா அதிகமா லக்ஸ் இருக்கும். அந்த லைட்டோட அவே ஃப்ரம் தட் லைட் வந்தீங்கன்னா லக்ஸோட லெவல் வந்து குறைஞ்சிட்டே வரும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் லெவல்ல 350 லக்ஸ் இருக்கணும். இங்க கீழே கிரவுண்ட் லெவல்ல we have 350 lakhs at floor level. அப்ப இங்க எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா 900 அப்படினா 950 lakhs இருக்கும். பட் ஃப்ளோர் ஓகே சரி, அந்த டாப் லெவல்ல இங்க ஃப்ளோர் லெவல்ல 350. டெஸ்ட் லெபார்டரி பாத்தீங்கன்னா 300 lakhs இருக்கணும். பேட்டரி ரூம் இருக்கும். பேட்டரி ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா 100 lakhs இருக்கணும். அதர் இன்டோர் ஏரியாஸ் வந்து 150 lakhs இருக்கணும். சுவிட்ச் யார்ட் தான் வந்து இம்பார்ட்டன்ட். சுவிட்ச் யார்ட்ல தான் எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்கும். சுவிட்ச் யார்ட்ல வந்து 50 lakhs மெயின் எக்யூப்மெண்ட்டுக்கு
20 lakhs for balance area, road, ground level. இந்த பிளேஸ்லாம் வந்து இவ்வளவு lakhs of illuminance இருக்கணும், illumination. ஓகே, ஸோ நோட் பண்ணிங்க, இம்பார்ட்டன்ட். இது எந்தெந்த லைட்டிங் டிசைன் பண்றீங்கன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். சிஜி லக்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, நான் காட்டுறேன். அது சிஜி லக்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குப்பா, சிஜி லக்ஸ். அது வந்து என்னென்ன லைட் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏரியா எல்லாம் கொடுத்துட்டீங்க வச்சுங்க, எத்தனை லைட்டு எத்தனை கொடுத்துட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கலி கால்குலேட் பண்ணிட்டு இட் ஷோஸ் தட் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எல்லாம் லக்ஸ் இருக்குன்னு காமிச்சிடும். ஓகே, அதை நான் காமிக்கணும் ஒரு நாள். அங்க போன பிறகு நான் அதை கால்குலேஷன் பண்ணி எப்படி பண்றது சொல்றேன், டிசைன் பண்றது. அதான் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இவ்வளவு லக்ஸ் இருக்கணும். கண்ட்ரோல் ஏரியா வந்து லக்ஸ், டெஸ்ட் லேபரட்டரி, பேட்டரி ரூம், இன்டோர் ஏரியா, சுவிட்ச் யார்ட். ஸோ இந்த லக்ஸை பேஸ் பண்ணி தான் லைட்டிங் டிசைன் பண்ணுவாங்க. புரியுதா? ஏன் லக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க? லைட்டிங்ல வந்து லக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். எவ்வளவு லக்ஸ் இருக்கணும் எதுக்கு சொல்றீங்க? ரோட் சைட்ல வந்து ஒரு லக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு இப்போ ரோட்ல வந்து வண்டி போகுது, நைட் டைம்ல வண்டி போகுதுன்னு வச்சுங்க. இப்ப என்ன ஆகும்? லக்ஸ் கம்மியா இருந்தா நம்மளுக்கு தெரியாது, ரோடே தெரியாது. விஷன் நம்ம விஷனா கம்மியா இருக்கும், பிளஸ் ரோட்ல வந்து என்ன இருக்குன்னு தெரியாது, எங்க எது அதுன்னு தெரியாது. நம்ம ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த கார் லைட்லாம் வந்து ஒரு லைட் வந்து பாத்தீங்கன்னா டிம்மா இருக்கும். அது எதுனா ப்ராப்ளம், லக்ஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அது நம்ம வந்து லக்ஸ் அதிகமா இருக்கிற பல்பை வாங்கி யூஸ் பண்ணோம். இப்ப நம்ம கார்லாம் ஓட்டிருக்கீங்களா, நான் கார் பைக்லாம் ஓட்டிருப்பீங்களா, நீங்க நைட் டைம்ல போட சொல்ல பாருங்க, நம்மளுக்கு வந்து நம்ம வண்டியில இருந்து வர லைட்டு வெளிச்சமே தெரியாது நம்ம தனியா போக சொல்ல. ஏன்னா அது வந்து லக்ஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அது லக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா அதுக்கேற்ற பல்ப் யூஸ் பண்ணும். அந்த பல்ப் யூஸ் பண்ணீங்கன்னா டியூப் லைட் ஆர் அந்த பர்டிகுலர் லேம்ப் யூஸ் பண்ணீங்கன்னா we get the particular illumination. ஓகே, அந்த லக்ஸ் லெவல் அதிகமா இருக்கணும்.